ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 13 சனிக்கிழமை. நான் எனும் பேரறிவு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். தூக்கத்தில் உலக உடல் உணர்வுகள் அற்று சுகமாக தூங்குகிறோம். விழித்தவுடன் நான் என்னும் உணர்வு தோன்றுகிறது. நான் எனும் இந்த முதல் எண்ணம் மனம் எனப்படும். இதை பற்றி கொண்டு மற்ற உலக எண்ணங்கள் தோன்றி உலக விவகாரங்களில் ஈடுபடுகின்றது. எண்ணங்களே மனம் யாவெனும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்தி பெற யானாம் மனமென்னல் உந்தி பெற. எண்ணக்கூட்டத்தில் நான் எனும் எண்ணமே மூலம், அதுவே மனம் எனப்படும். ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் எனும் வேர் உள்ளது. நம் கவனம் மூலத்திலிருந்து விலகி எண்ணங்களை பற்றி கொள்ளும் அறிவு பேய் அறிவு. அது உண்மை அறிவல்ல. மூலத்தில் நிலைத்திருக்கும் நான் என்னும் வெற்றறிவே பேரறிவாகும். திருமூல நாயனார் அறிவு பற்றி அறிவு வடிவு என்று அறியாத என்னை அறிவு வடிவு என்று அருள் செய்தான் நந்தி. அறிவு வடிவு என்று அருளால் அறிந்தே அறிவு வடிவு என்று அறிந்து இருந்தேனே. அறிவுதான் என் சொரூபம் என்று அறியாது இருந்த எனக்கு நான் அறிவு வடிவம் என்று நந்தி அருளினான். அவனுடைய அருளால் அவ்வாறு அறிந்து அறிவு வடிவமாக நின்றேன் என்று கூறுகிறார் திருமூலர். பேரறிவு எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டது. அது புதிதாக வருவதென்று ஆதிகாலம் தொட்டு எல்லா உயிர்களிலும் சித் சொரூபமாக உள்ள அறிவு. அது நம் இயல்பான அறிவு. அதற்கு மஸ்தக அறிவு என்ற பெயர். மஸ்தக அறிவு பூரண அறிவு. அறிவும் அறியாமையுமாகிய இரட்டைகளற்ற மெய்ஞானம். தன்னை மட்டுமே உணரும் அறிவு. அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே. அறியுமது உண்மை அறிவாகாது. அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அறிவதால்தான் அறிவாகும் பாழன் அறிவாய். பகவான் பேரறிவிற்கு விளக்கமளிக்கிறார். அறிவு அறியாமை என்ற இரட்டைகளற்ற அறிவே அறிவு. எதிரிட்டறியும் அறிவு உண்மை அறிவல்ல. தன்னை முன்னிலை பொருளாக அறியவும் தன்னை தன்மை பொருளாக மற்றொன்றுக்கு அறிவிக்கவும் இரண்டாவதாக ஒன்று இல்லாமல் ஒளிரும் அது உண்மை அறிவு. அது சூன்யமல்ல. பேரறிவு எல்லாவற்றையும் தன்னுள் தானாக காணும் அறிவு. மஸ்தக பேரறிவு பூரண அறிவு. மன அறிவு குறுகிய வட்டத்துக்குள் செயல்படும் தேகாத்ம புத்தி. உடல் உலக அறிவு ஒன்றாய் உதித்தெடுக்குமேனும் உலக அறிவு தன்னால் ஒளிரும். உலக அறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் போன்றமாம் அஃதே பொருள். உலகமும் மன அறிவும் சேர்ந்தாற்போல் உதிக்கும் ஒடுங்கும் என்றாலும் உலகம் அறிவினாலேயே விளங்கும். உலகமும் அறிவும் ஆகிய இரண்டும் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் இடமானதும் தான் தோன்றாமலும் மறையாமலும் நித்தியமாய் விளங்குகின்றதுமான பூரணமே சத்வஸ்துவாக்கும். தோன்றாமலும் மறையாமலும் சித் வடிவமாக ஆத்மஸ்வரூபமாய் எல்லா உயிர்களிலும் பேதமின்றி விளங்கும் பேரறிவு மன அறிவிற்கு ஆதாரம். அதுவே நிலையான பூரண வஸ்து. திருமூல நாயனார் பேரறிவு அழகிய அறிவு என்று வியக்கிறார். அறிவு அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம். அறிவு அறியாமை யாரும் அறிகிலர். அறிவு அறியாமை கடந்து அறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறே. அறிவு அறிவு என்று அலையும் இந்த உலகம் அறிவு அறியாமை என்ற இரண்டையும் அறியவில்லை. அறிவு அறியாமை என்ற இரட்டை அறிவை கடந்தால் உணரப்படுவது பேரறிவு. அது பேதமின்றி அறிவையும் அறியாமை என்ற இரண்டையும் அழகாகவே காணும். பேரறிவிற்கு பேதமேது? அது தன்னை தவிர அந்நியம் இன்றாய் காண்பது. எனவே அறிவு அறியாமை இரண்டும் பேரறிவுக்குள் அடக்கம். தன்னுள் அடங்கிய இரண்டும் அழகுதானே. புல்லறிவு ஏதுரை நல்லறிவு ஏதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா. ஓ அருணாச்சலா, புல்லறிவியது நல்லறிவியது என்று எனக்கு உரைத்தருள்வாய். உலக அறிவு மன அறிவு இரண்டையும் துறக்க அருள் புரிவாயப்பா அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.